ஹலோ எவ்ரிவன், சம்மர் வந்தாலே எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கல்ல. ஒத்தல், ஊறுகாய், வடகம்ன்ட்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணதில் பிஸியாக இருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வீடியோவும் பாருங்கள். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசி தக்காளி வத்தல் பண்ணியிருக்கோங்க. சீசனலாக கிடைக்கிற தக்காளி வச்சுட்டு வத்தல் பண்ணிட்டோன்னா 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலங்க. நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு மிக்சி பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொருன்னு ரவை மாதிரி அரைச்சிக்கலாங்க. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி ரவல 3 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது லிக்விடு தாங்க இருக்கும். ஊற நல்லா திக்காகும். தக்காளி வத்தல் இல்லைங்களா, நம்ம 1 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தக்காளி கரெக்டாக இருக்கும். பெரிய தக்காளி என்ன ஒரு 5 தக்காளி கரெக்டாக இருக்கும். சின்ன தக்காளி என்ன 7லேருந்து 8 தக்காளி கரெக்டாக இருக்குங்க. பியூரி ரெடியாக இருக்கட்டும். தண்ணி கொதிக்க வைக்கலாம். அடிக்கனமான பாத்திரத்தில் 6 கப் தண்ணி கொதிக்க வைக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். 6 கப் கொதிக்க வச்சிருக்கோம். 3 கப் மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 9 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஜவ்வரிசி மாவில் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி விடும்போது லிக்விடாக இருந்தது இல்லைங்களா, நல்லா ஊறினதுக்கப்புறமா திக்காச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசி மாவு ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அடி பிடிச்சிடும். இப்போ லிக்விடு தாங்க இருக்கும். குக்காக நல்லா திக்காயிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்ததுக்கப்புறமா அரைச்சிருந்தோம்ல டொமேட்டோ பியூரி நான் ஃபில்டர் பண்ணிட்டேங்க. 2 கப் தக்காளி அரைச்சிருந்தோம்ல 1 கப் அளவுக்கு பியூரி கிடைச்சிதுங்க. ஜவ்வரிசி மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தாங்க தக்காளி பேஸ்ட் நம்ம ஊற்றணும். தக்காளி பேஸ்ட் ஊற்றினதுக்கு அப்புறமா 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது தக்காளி வத்தல் ரெட் கலர்ல இருக்குங்க, அதனால தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. வேணும்னா எள்ளு கூட போட்டுக்கலாம். நான் எள்ளு எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். டோட்டலாக 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்க, எந்த இடத்துல ஜவ்வரிசி தெரியல, நல்லா டிரான்ஸ்பரண்டாக குக்காக இருக்குல்ல. கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே தாங்க இன்னைக்கு வத்தல் வைக்க போகிறேன். உங்களுக்கு பெரிய பெரிய அப்பளம் வேணும்னாலும் பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணும்னாலும் வைக்கலங்க. நம்ம இஷ்டம் தான். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் போது 2 to 3 டேஸ் கூட ஆகுங்க காயறதுக்கு. வெயிலில் வச்சுட்டிங்கன்னா 1 or 2 டேஸில் நல்லா காஞ்சிரும். வெயிலில் வைக்கும் போது துணியை நினச்சிட்டு துணியில் போட்டுக்கலாங்க. எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு முடிச்சுட்டேங்க. 2 நாள் நல்லா காஞ்சிருக்குங்க. 3ஆவது நாள் வெயில் இருக்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு பெரிய வத்தலாக வந்திருக்குங்க. வடையும் போதே சவுண்டு பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. ஆனாலும் ஒரு 1 hour நல்லா வெயிலில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி டொமேட்டோ வத்தல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.